சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட தென்னாம்பட்டினம் ஊராட்சி, மார்த்தான்பட்டினம் வடக்குவெளி கிராமங்கள் உள்ளது. இந்த பகுதியில் சுமார் 150க்கு மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர். இப்பகுதிக்கு ஊராட்சி நிர்வாகம் சார்பில் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. காவி நிறத்தில் விநியோகம் செய்யப்பட்ட குடிநீரும் 6 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே விநியோகம் செய்யப்பட்டு வந்தது. போதிய குடிநீர் இல்லாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகி வந்தனர். மேலும் கால்நடைகள் அருந்துவதற்கும் தண்ணீர் இன்றி கால்நடை வளர்ப்பவர்களும் சிரமப்பட்டு வந்தனர். இதனிடையே கடந்த 25 நாட்களுக்கு மேலாக முற்றிலும் குடிநீர் விநியோகம் செய்யவது தடைப்பட்டது. இது குறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் தொடர்பு கொண்டு கிராம மக்கள் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினர். கிராம மக்கள் ரூபாய் 1000 செலவு செய்து நாள்தோறும் டேங்கர் மூலம் குடிநீர் வரவைத்து பயன்படுத்தி வந்த நிலையில் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் இன்று சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திற்கு திரண்டு வந்து வட்டார வளர்ச்சி அலுவலரை கண்டித்தும் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தியும் ஆக்செப்ட் அமைப்பின் தலைவர் ஜெக சண்முகம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பிடிஓ மற்றும் ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்திற்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. கரை கோணையம்பட்டினம்லாம் இருக்குது. நீங்கள் இதை இந்த ஊடகத்தார் பத்திரிகையாளர்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ தெரியாது. மாத்தாம்பட்டினத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சுற்றி கடல் தண்ணீர். அந்த மாத்தாம்பட்டினத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம் கீழக்கரை என்ற ஒரு கிராமம், சிட்டிசன் படத்தில் வர்ற கதை மாதிரி அந்த கிராமம் குடி தண்ணீர் இல்லாமல் உப்பு தண்ணீர் ஏறியதால் அந்த கிராமமே காலி ஆயிடுச்சு. இவ்வளவு மோசமான நிலையில் வாழக்கூடிய அந்த குக்கிராமத்து மக்களுக்கு எவ்வளவு நாடு முன்னேறியும் கூட 2026 47 சுதந்திரம் அடைந்து 26 வரைக்கும் குடி தண்ணீருக்கு போராடக்கூடிய ஒரு மோசமான அவலமான நிலை இருக்குன்னா வெக்கமாக இல்லை? இது ரொம்ப அவலமான சூழ்நிலை இல்லை இது. அந்த மக்கள் 2 நாளைக்கு சும்மா அந்த மாதிரி கேட்டால் 2 நாளைக்கு தண்ணி கொடுக்கறது, அதன் பிறகு 15 நாளைக்கு அப்படியே போட்டுடுறது. குடத்தை எடுத்துகிட்டு போய் 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் சைக்கிளில் முண்டிட்டு வருது. என்ன மலைவாழ் கிராமமாக இது? அவ்வளோ மோசமான நிலை இருக்குது. இதை இன்னொரு வேடிக்கை என்னென்னா, நீங்கள் எல்லாம் இதை எடுத்து கண்டிப்பாக ஊடகத்தார் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 15-20 முறைக்கு மேலே இதே மாதிரி கிராமத்தை திரட்டிட்டு முறையிட்டிருக்கேன். ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படலை. அந்த ஊருக்கு எந்த ஒரு நலப்பணிகளில் நலத்திட்ட ஏங்க இவ்வளோ சொல்கிறீங்க? எவ்வளோ நலத்திட்ட பணிகளில் வீடெல்லாம் ஒதுக்கீடு பண்ணுறாங்க கிராமத்துக்கு. அந்த வீட்டுக்கு ஒரு வீடு கூட ஒதுக்குறீங்க அந்த கிராமத்துக்கு. மாத்தாம்பட்டினன்ற கிராமத்துக்கு குக்கு கிராமம், அழகான சிற்றூர். ஆடு மாடு திங்கிறது கூட புல் பூச்சி கூட கிடையாது அங்கே. இப்போ தான் ஒரு சின்னதாக ஒரு அணை கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த ஊருக்கு குடி தண்ணீர் கொடுக்கறதுக்கு எத்தனை முறைங்க போராடுறது? ரொம்ப கேவலமாக இருக்குது. சொல்கிறதுக்கு வெக்கமாக இருக்குங்க. போராடி பார்த்துட்டு தான் இன்றைக்கி இந்த இடத்துல அலுவலகத்துக்கு முன்னால் பேட்டி கொடுக்குற ஒரு மோசமான நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. ஆனால் இங்கே இருக்கிற பிடிஓ, ஸ்கீம் பிடிஓவாக இருந்தாலும் ரெகுலர் பிடிஓவாக இருந்தாலும் சும்மா காதில் கேட்டுக்கிறாங்க. எல்லாம் ஒயிட் ஸ்காலர்ஸ் பாருங்கள். யாரோ, அதாவது அரசாங்கம் பணம் யாருக்கு சம்பளம் வாங்குறாங்க? பணியாளர். இங்கே உள்ள மக்களுக்கு, ஏழைப்பாளைகளுக்கு சேவை செய்ய தானே. ஏழைகள்லாம் பார்த்தா பேச மாட்டாங்க. அழகாக காரில் பவனி வராங்க பாருங்கள், அவங்கள்ட்ட மட்டும்தான் பேசுவாங்க. இதான் அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரிகள் தான் இங்கே இருக்காங்க. இந்த நிலை மாற வேண்டும். மாத்தாம்பட்டினம் என்ற அந்த கிராமத்திற்கு ரெகுலராக குடித்தண்ணீர் கிடைக்கணும். ஒரு வேளை இந்த குடித்தண்ணீர் வழங்குவதிலே இனியும் இந்த வட்டாட்சி நம்முடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அதிகாரிகள் மெத்தனம் காட்டுவார்கள். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்தை கிட்டத்தட்ட மாத்தாம்பட்டினம் சுற்றியுள்ள அத்தனை கிராமத்தையும் மக்களையும் கொண்டு வெகு விரைவிலே ஓரிரு நாட்களில் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்பதை இறுதியாக ஒரு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.